இன்னைக்கு நம்ம ஒரு மிஷினரியை பற்றி பார்க்க போகிறோம். அந்த மிஷினரியை என்ன சொல்லுவாங்கன்னா, இருண்ட கண்டத்துக்கு போன ஒரு மிஷினரி அப்படின்னு சொன்னாலே இவங்க பேரை தான் சொல்லுவாங்க. இருண்ட கண்டம் அப்படின்னா எந்த இடம்? ஆஃப்ரிக்கா. ஸோ ஆஃப்ரிக்காவுக்கு போன ஒரு மிஷினரி. நிறைய பேருக்கு இவங்களுடைய பேர் தெரிஞ்சிருக்கும். அதான் டேவிட் லிவிங்ஸ்டன். கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த பேரு? ஓகே, ஸோ டேவிட் லிவிங்ஸ்டன் அவங்கள பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். டேவிட் லிவிங்ஸ்டன் ஸ்காட்லாண்ட் தேசத்தில் அவங்க பிறக்கிறாங்க. 1813 ஆண்டு மார்ச் 19 அவங்க என்ன செய்கிறாங்க, தன்னுடைய பெற்றோருக்கு மகனாக அவங்க பிறக்கிறாங்க. அவங்க வீடில் அவங்க குடும்பத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டத்தில் அவங்க வளர்க்கப்பட்டாங்க. ரொம்ப தரித்திரத்தில் அவங்க குடும்பம் இருந்துச்சு. அன்னைக்குள்ள சாப்பாடுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, கரெக்டாக போகும். அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு குடும்பத்தில் அவர் வளர்ந்து வந்தார். அந்த கஷ்டத்தின் நிமித்தம் அவரால் என்ன செய்ய முடியல, ரொம்ப படிக்க முடியலை. அவருடைய 10வது வயசில் அவர் என்ன செய்கிறாருன்னா அவருடைய படிப்பை முடிக்கிறாரு. 10வது வயசுனா எவ்வளோ படிச்சிருப்பாங்க? கொஞ்சம் தான் படிச்சிருப்பாங்க, அப்படி தானே? 5th. ஓகே, ஸோ நம்ம ஸ்டடி கேல்குலேஷன் படி ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவர் படிச்சிருக்கலாம். அந்த 10 வயசில் அவருக்கு படிக்க வைக்கிறதுக்கு அவங்களுடைய பெற்றோரால் முடியலை. அதனால் அந்த காரணத்தினால இவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு மில்லுக்கு வேலை செய்ய போகிறாங்க. அந்த மில்லில் போய் நல்லா கடினமாக வேலை செஞ்சுட்டு அந்த மில்லில் கிடைக்கிற சம்பளம் உண்டுல, அந்த சம்பளத்தை அப்படியே வாங்கிட்டு ஆசையாக ஓடி அம்மா இந்தாங்க நான் என்ன செஞ்சுருக்கேன், சம்பளம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நினச்சி வாங்கலாம் ஆசையாக ஓடி அவங்களுடைய பெற்றோருக்கு கொடுப்பாங்க. சின்ன சம்பளமாக இருந்தால் கூட அதை ஆசையாக பெற்றோர் கையில் கொடுப்பாராம். எதுக்கு? என் மூலமாக எங்கள் வீட்டில் இன்னைக்கு என்னது இருக்கும், சாப்பாடு இருக்கும். நான் செய்கிற வேலை மூலமாக ஒருவேளை எங்கள் வீட்டில் இன்னைக்கு எங்கள் அம்மா அப்பாவுக்கு எப்படி இருக்கும், இந்த கொஞ்சம் பணமாக இருந்தாலும் இது உதவியாக இருக்கும் அப்படின்னு ஆசையாக என்ன செய்வாராம், டெய்லி வேலைக்கு ஓடி ஓடி தன்னுடைய வீட்டுக்காக அவர் என்ன செஞ்சார், உழைச்சார். தன்னுடைய 10 வயசுலேயே ஒரு நாள் அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க, அம்மா எனக்கு படிக்கிறதுக்கு ஆசையாக இருக்குது, நான் வாங்கியிருக்கிற சம்பளத்துலேருந்து நான் ஒரு 2 புத்தகம் வாங்கிக்கிடவா அப்படின்னு கேட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, லாத்தின் மொழி கற்றுக்கொள்ளும்படியாக என்ன செய்கிறாங்க, லாத்தின் மொழியில் ஒரு புத்தகத்தை வாங்குறாங்க. அது இல்லாமல் அறிவியல் கற்றுக்கிடணும் அப்படின்னு அறிவியல் சார்ந்து ஒரு புத்தகத்தை வாங்குறாங்க. இப்போ காலையில் 6 மணிக்கு என்ன செய்யணும், வேலைக்கு ஓடிடணும். காலையில் 6 மணிலேருந்து ராத்திரி 8 மணி வரைக்கும் என்னதான் வேலை டைம். யாரெல்லாம் இந்த வேலைக்கு சேர்றீங்க? காலையில் 6லேருந்து 8 மணி ராத்திரி. அப்பாடா, முடியாது. சரி, இப்போ என்ன செய்யறார், 10 வயசுலேருந்து அந்த வேலைக்கு அவர் என்ன செய்கிறாரு, கடந்து போகிறாரு. அவருக்கு கிடைக்கிற நேரங்கள், அந்த வேலை போக கிடைக்கிற நேரங்கள்லாம் என்ன செய்கிறாரு, இந்த புத்தகத்தை வாசித்து லத்தீன் மொழி என்ன செஞ்சுக்கிடுறாரு, கற்றுக்கொள்கிறாரு. அவருடைய இந்த வேலையில் அவர் இருந்த உண்மையும் அவருடைய திறமையும் பார்த்து என்ன செய்கிறாங்க, அந்த வேலையில் அவருடைய இடத்த என்ன செய்கிறாங்க, உயர்த்தி கொடுக்குறாங்க. அப்போ அவருக்கு சம்பளமும் என்ன செய்யும், கொஞ்சம் உயரும். ஸோ அந்த சம்பளம் உயர்வு பெற்ற உடனே இவர் என்ன செய்கிறாரு, ஒரு பர்மிஷன் வாங்குறாரு. அதாவது கோடை காலத்தில் இவர் என்ன செய்வாரா, வேலை செய்வாரா. குளிர் நேரத்தில் என்ன செய்வாரா, படிக்கிறதுக்கு ஸ்கூல் போவாராம். ஸோ கோடை காலம் முழுவதும் வேலை செஞ்சுட்டு தன்னுடைய அவங்களுடைய தேசத்தில் குளிர் நாட்கள் இருக்கிற நேரங்களில் படிக்கிறதுக்காக இவர் என்ன செஞ்சார், தான் இவர் என்ன செஞ்சாரா, அவருடைய படிப்பை முடித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கடினமாக படித்து இவர் ஒரு சயின்டிஸ்டாகவும் ஒரு டாக்டருமாக மாறுறாரு. ஹல்லேலூயா. சயின்டிஸ்ட்னா விஞ்ஞானியாகவும், டாக்டர்னா மருத்துவராகவும் இவர் என்ன செய்கிறாரு, மாறுறாரு. இப்போ இவருடைய 20வது வயசுல இவர் என்ன செய்யறாருன்னா ஏசப்பாவை தன்னுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்றாரு. சின்ன வயசுல இருந்தே அவங்க அம்மா அப்பா என்ன செய்யறாங்கன்னா ஏசப்பா அன்புலேயே அவங்கள வளர்த்து வராங்க. பைபிளை டெய்லி வாசிக்கிறது, சின்ன வயசுலயே 119வது சங்கீதத்தெல்லாம் அவர் என்ன செஞ்சுட்டாராம், மனப்பாடம் பண்ணிட்டாராம். அப்படி சின்ன வயசுலேயே வேதாகமத்தோடு ஒரு அன்புல அவங்களுடைய பெற்றோர்
வளர்த்துட்டே வந்தாங்க. 20வது வயசுல ஏசப்பா தான் என்னுடைய சொந்த இரட்சகர் அப்படின்னு மனப்பூர்ணமா ஏற்றுக்கொண்டு நான் என்ன செய்யணும், தேவனுக்காக ஊழியம் செய்யணும் அப்படின்னு என்ன செய்யறாரு, தன்னுடைய 20வது வயசுல அவர் தீர்மானம் எடுக்கிறாரு. அந்த டைம்ல தான் ஒரு ஊழியர் மூலமா இவருக்கு தெரிய வருது, சைனா தேசத்துல டாக்டர்ஸ் தேவை, மருத்துவர்கள் தேவை, ஊழியத்திற்காக மருத்துவர்கள் வேணும் அப்படின்னு ஒரு அழைப்பு வருது. வந்துடனே இவருக்குள்ள ஒரு ஆசை, நான் என்ன செய்யணும், சைனாக்கு ஒரு ஊழியக்காரனா ஒரு மிஷினரியா நான் கடந்து போகணும். அந்த ஆசை இவருக்குள்ள பொங்க ஆரம்பிக்குது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, சைனாக்கு போகணும் அந்த டைம்ல கரெக்டா சைனாக்கு உள்ளே கொஞ்சம் போர் எழும்பினதுனால இவரால் என்ன செய்ய முடியல, சைனாக்கு போக முடியல. ஒரு தடை வருது. இப்போ இந்த தடை வந்த உடனே இவர் ரொம்ப சோர்ந்து போறாரு. ஐயோ, நம்மளால ஊழிய பாதையில தொடர்ந்து ஓட முடியல, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு தடை வருதே அப்படின்னு சோர்ந்து போயிருக்கிற நேரத்துல தான் ராபர்ட் மாஃபட் அப்படின்னு சொல்ற ஒரு ஊழியக்காரங்கள் மூலமா இவர் சந்திக்கப்படுறாரு. ராபர்ட் மாஃபட் அவங்க யாருன்னா, ஆப்பிரிக்கா தேசத்துல ஊழியம் செஞ்ச ஒரு மிஷினரி. அவங்க மூலமா ஆப்பிரிக்கா தேசத்துல இருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க, அவங்க எந்த அளவுக்கு அவங்க ஒரு இருட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க, இன்னும் சுவிசேஷம் அந்த இடத்துக்கு இன்னும் பரவல, எந்த அளவு சுவிசேஷம் அந்த இடத்துல தேவையா இருக்குது, இந்த பாரத்தை அவர் சொல்ல சொல்ல இவர் நினைக்கிறாரு, நான் என்ன செய்யலாம், ஆப்பிரிக்காக்கு மிஷனரியா போகலாம். ஹல்லேலூயா. ஆப்பிரிக்கா சொன்ன உடனே நம்ம கண்ணு முன்னாடி என்ன வரும், காடு. ஆப்பிரிக்கானா ஒரு காடு. நம்ம உலகத்திலேயே ஒரு டென்ஸான காடுனா எங்கே தான், ஆப்பிரிக்காவில். இப்போ ஒருவேளை அங்கே சிட்டிஸு நல்ல ரோடு அதெல்லாம் இருக்கலாம். இவங்க ஊழியம் செஞ்ச காலங்கள் 1800 அந்த காலங்களில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சுத்தமாக அது எப்படி தான் இருந்திருக்கும், காடாக தான் இருந்திருக்கும். அது வரைக்கும் ஆப்பிரிக்காவில் உள்ள நிறைய இடங்களை கூட கண்டுபிடிக்காத ஒரு நிலைமை இருந்துச்சு. யாருமே ஆப்பிரிக்காவில் இப்படிப்பட்ட இடம் இருக்குது, இப்படிப்பட்ட காடு இருக்குது, அது இந்த உலகத்துக்கே சொல்லாத காலம் அப்படின்னா அந்த காடு எப்படிப்பட்ட காடாக இருந்திருக்கும். ஹல்லேலூயா. ஸோ அந்த ஒரு காட்டுக்கு நான் ஒரு மிஷனரியாக போகிறேன் அப்படின்னு யார் ஒப்பு கொடுக்குறா, டேவிட் லிவிங்ஸ்டன் ஒப்பு கொடுத்து இவர் என்ன செய்கிறாரு, ஆப்பிரிக்காவுக்கு மிஷனரியாக கடந்து போகிறாரு. இவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சவுத் ஆப்பிரிக்கா அதாவது தென் ஆப்பிரிக்காவில் போய் கேப் டவுன் சொல்கிற ஒரு இடத்துல போய் சேர்றாரு. அந்த இடத்துல இருந்து ஒரு 700 மைல் காலை வண்டியில் அவர் பிரயாணப்பட்டு ராபர்ட் மாஃபட் அவங்க இருக்கிற இடத்துக்கு போய் சேர்றாங்க. அங்கே சேர்ந்த பிறகு 3 வருஷம் மோபெட்சான்னு சொல்கிற ஒரு இடத்துல அவர் என்ன செய்கிறாரு, ஊழியம் செய்கிறாரு. 3 வருஷம் அந்த இடத்துல ஊழியம் செய்கிறத பார்த்து ராபர்ட் மாஃபட் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய மகளான மேரி மாஃபட்டை அவங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ மேரி மாஃபட்டும் டேவிட் லிவிங்ஸ்டனும் என்ன பண்ணுறாங்க, அந்த மோபெட்சா அப்படின்னு சொல்கிற இடத்துல என்ன செய்கிறாங்க, ஊழியம் செய்கிறாங்க. இப்போ இந்த மோபெட்சா அந்த இடத்த பற்றி சொல்லணும் அப்படின்னா, அந்த இடத்துல இருக்கிற ஜனங்கள் அதிகமாக சிங்கத்தின் மூலமாக தாக்கப்பட்டுட்டு இருந்தாங்களாம். எது மூலமா? ஜனங்கள் சிங்கத்து மூலமா தாக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா டேவிட் லிவிங்ஸ்டனும் தாக்கப்பட்டிருப்பாரா இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக. அப்போ அந்த ஜனங்களுக்கு இந்த சிங்கத்தோடைய தொல்லை தாங்கவே முடியலை. அப்போது டேவிட் லிவிங்ஸ்டனுக்கு தெரியும், நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சிங்கத்தை கொன்னுட்டோம் அப்படின்னா எந்த சிங்கமும் என்ன செய்யாது, பக்கத்தில் வராது. ஒரு சிங்கத்தை கொன்று போட்டுட்டோம் அப்படின்னா எந்த சிங்கமும் இங்கே வர்றதுக்கு அது தயங்கும் அப்படின்னு நினச்சி டேவிட் லிவிங்ஸ்டனும் அந்த ஆப்பிரிக்காவில் இருக்கிற அவங்க கூட இருந்த ஜனங்களும் சேர்ந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, வேட்டைக்கு போகிறாங்க. என்ன வேட்டைக்கு? என்ன வேட்டைக்கு? சிங்க வேட்டைக்கு. யாரெல்லாம் வாரீங்க சிங்க வேட்டைக்கு? இப்போ சிங்க வேட்டைக்கு கடந்து போயாச்சு.
இப்போ இவங்களால என்ன செய்ய முடியாது, சிங்கம் எவ்வளோ பலவானா இருக்கும் அப்படி தானே. ஜூல இருக்க சிங்கத்தை விடுங்க, காட்டில் இருக்கிற சிங்கம் எப்படி இருக்கும், சிங்கம் காட்டுக்கே ராஜா. ஸோ அந்த சிங்கத்துக்கு இப்போ வேட்டையாடுறதுக்கு இவங்க போகிறாங்க. இப்போ வேட்டையாடிட்டே இருக்கும் போச்சுல என்ன ஆயிடுது அப்படின்னா, ஒரு சிங்கம் டேவிட் லிவிங்ஸ்டனுக்கு விரோதமாக என்ன செய்யுது, அப்படியே எழும்பி கவ்வி அட்டாக் பண்ண வருது. அட்டாக் பண்ணுற நேரத்தில் என்ன ஆயிடுதுன்னா, அவருடைய தோள்பட்ட பகுதி என்ன செஞ்சிருது, அது சேதப்படுத்திடுது. அப்போ இந்த தோள்பட்ட பகுதியை சேதப்படுத்தின உடனே அது அப்படியே சேதப்படுத்திட்டு இந்த இடத்துல இருக்கு நினைங்களா. அதே டைம்ல அவங்க கூட இருக்கிற ஆப்பிரிக்கன்ஸ் எல்லாரும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த சிங்கத்தை ஷூட் பண்ணி அதை என்ன செஞ்சிருந்தாங்க, அதை பலியாக்கியிருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு என்ன தேவை, இப்போ ஒரு சிங்கம், ஒரு செத்த சிங்கம் இருந்தா வேற சிங்கம் கிட்ட வராது. சிங்கம் கிடைச்சிச்சா இல்லையா, அதுக்கு யார் தியாகத்தை பண்ணா, டேவிட் லிவிங்ஸ்டன். அவங்களுடைய கையை அது தாக்குனதுனால அந்த கை, ஒரு கை முழுதும் அவருக்கு அந்த புண் ஆறாம இருந்ததுனால அதிகமாய் அந்த கை நாட்கள் ஆக ஆக பாதிக்கப்பட்டு ஒரு கை முழுதும் அவருக்கு ஊனமாயிட்டு அப்படின்னு சொல்றாங்க. கடைசி மரணம் வரைக்கும் அந்த சிங்கம் கடிச்ச தழும்பு அவர் சரீரத்தில் அப்படியே இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கடைசி நாட்கள்ல அவர் மரிச்ச பிறவும் அந்த சரீரத்தை அடையாளம் கண்டுபிடிச்சதும் எப்படிதான், அந்த சிங்க தழும்பை வச்சு தான் என்ன செஞ்சாங்களாம், அவருடைய சரீரத்தை அடையாளம் கண்டு கொண்டாங்களாம். இப்போ இவர் என்ன செய்யறாரு, அந்த ஜனங்கள் மத்தியில ஊழியம் செஞ்சுட்டே இருக்கிறாரு, தேவனுடைய அன்பை பத்தி சொல்லிட்டே இருக்கிறாரு. அந்த ஜனங்கள் இது வரைக்கும் ஒரு வெள்ளையா ஒரு மனுஷனை பார்த்ததே இல்லை. ஆப்பிரிக்கன்ஸ் அவங்கள நம்ம போட்டோல பார்த்தா எப்படி இருப்பாங்க, கருப்பாக இருப்பாங்க. ஸோ அவங்க மத்தியில் ஒரு வெள்ளையாக ஒரு மனுஷன் வந்தோடனே, ஐயோ இது யாரு, இப்படியும் மனுஷன் இருப்பானா அப்படின்னு இவரை வித்தியாசமாக பார்க்க ஆரம்பிச்சாங்களாம். இவர் அன்பு காமிக்க, அதாவது இவர் ஒரு டாக்டராக இருந்தார். ஸோ இவர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அவங்களுடைய வியாதியில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஜனங்கள் அதிகமாக என்ன செஞ்சாங்க, இவரை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. இவருடைய அன்புனால கவரப்பட்டு நிறைய ஜனங்கள் இவர் சொல்றதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது இல்லாமல் என்ன ஆகுதுன்னா, அவர் இருந்த இடத்துல திடீர்னு ரொம்ப ஒரு பஞ்சம் ஏற்படுது. அந்த பஞ்சம் ஏற்பட்ட பிறகு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடைக்காம டேவிட் லிவிங்ஸ்டன் அங்கே இருந்த ஜனங்களோடு சேர்ந்து வெட்டுக்கிளியும் தவளையும் சாப்பிட்டாராம். என்ன சாப்பிட்டாரு, வெட்டுக்கிளியும் தவளையும் சாப்பிட்டாரு. கஷ்டப்பட்டு படித்து ஒரு சயின்டிஸ்டாக ஒரு டாக்டராக மாறின ஒரு மனுஷன் கண்டிப்பாக அவர் இருந்த இடத்துல ஒரு வேலை கிடச்சிருக்குமா இருக்காதா? அந்த வேலையை வாங்கி நல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு வீட்டில் இருந்திருக்கலாம், அம்மா தானே. ஆனால் அந்த பிரியாணி அவருக்கு பெருசாக தெரியல. அந்த ஜனங்களாக மாறி அவங்களுடைய கஷ்டத்துலேயும் தன்னுடைய இன்பத்தை பார்த்து இவர் என்ன செஞ்சார், அவங்களோடு கலந்து அவங்க கூட சேர்ந்து வாழ ஆரம்பித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது இல்லாமல் அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, டச்சில் உள்ள ஒரு இன ஜனங்கள் போய் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆப்பிரிக்கன் ஜனங்களை என்ன செய்வாங்க, சிறை கைதிகளாய் பிடிச்சி இவங்களை என்ன செய்வாங்களாம், மற்ற தேசத்திற்கு விற்பாங்க. அடிமைகளாக என்ன செய்வாங்க, விற்பாங்க. அடிமை வியாபாரி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள. ஸோ இவங்களை என்ன செய்வாங்க, அடிமையாக பிடிச்சிட்டு இவங்களை வியாபாரம் செய்வாங்க. திடீர்னு இந்த ஜனங்கள் இருக்கிற அந்த என்ன சொல்லுவாங்க, கிராமத்திற்குள்ளே வந்துடுவாங்க. அங்கே இங்கே தீ வச்சு அங்கங்கே இருக்கிறவங்கள, சின்ன பிள்ளைங்க பெரியவங்க வாலிபர்கள் ஆண்கள் பெண்கள் யாரையும் பார்க்காம எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவாங்களாம், சிறை பிடிச்சிருவாங்களாம். பிடிச்சி அப்படியே அவங்கள வரிசையாக நிறுத்தி அத்தனை பேரும் என்ன பண்ணுவாங்க, சங்கிலிகளால் கட்டுவாங்களாம். ஒரே சங்கிலியில் ஒரே நீட்டத்தில் அவ்வளோ வெத்தியும் கட்டி ஒருத்தர் தோலுக்கும் அடுத்த தோலுக்கும் என்ன செய்வாங்களாம், கம்பு கொடுப்பாங்களாம். நம்ம மரத்தை பார்த்துக்கோன்னா இப்படி வி ஷேப்பில் மேலே உள்ள இடம், கீழே கம்பு அப்படி இருக்குதுன்னா, இந்த வி ஷேப்பில் இருக்கும்ல மேலே, இந்த பே ஷேப்பில் வர இடத்த அப்படியே கழுத்தில் வச்சுட்டு நீட்டமாக கம்பு இருக்கும். அடுத்த எண்டு இன்னொன்று கம்பு வச்சு ஜாயின் பண்ணி அது அடுத்த ஆளுக்கு கழுத்தில் இப்படி பிடிச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி அவங்க மேலே பெரிய பெரிய கம்புகளால் ஒன்றுக்கு ஒன்று கெட்டி அவங்க மேலே சங்கிலிகள் எல்லாம் போட்டு என்ன செய்வாங்களாம், இவங்களை அப்படியே நடத்தி என்ன செய்வாங்க, கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இப்படி நடத்தி கூட்டிகிட்டு போகும்போதுல
சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல் வியாதிப்பட்டு யாராவது வீக் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்கள அப்படியே கழுத்தி என்ன செஞ்சிருவாங்களாம், அவங்க நிற்கிற இடத்துலயே அவங்கள விட்டுட்டு இவங்க எல்லாரும் போயிடுவாங்களாம். ஸோ அப்படி விட்டு போவாங்களா. ஸோ அந்த ஆட்கள் பலவீனமான சரீரத்தோடு இருக்கிறதுனால சாப்பாடு தண்ணியும் எதுவும் இல்லாமல் துடிச்சு அவங்க என்ன செஞ்சிருவாங்களாம், மறிச்சு போயிடுவாங்களாம். அதனால அந்த ஆப்பிரிக்கா தேசத்தில் நிறைய இடத்துல மனுஷனுடைய எலும்பு கூடுகள் அப்படியே வெளியில கிடக்குமா. ஸோ இதை பார்த்துட்டு இவர் சொல்வாராம், ஆப்பிரிக்கா தேசத்துல ஆறாத ஒரு புண்ணுனா இந்த அடிமைகளாய் விற்கப்படுற ஒரு சம்பவம் இந்த தேசத்துல ஒரு ஆறாத ஒரு புண்ணா இருக்குது. இது இந்த தேசத்துல இருந்து முற்றிலும் அழியும்படியாக நான் கடைசி மூச்சு வரைக்கும் நான் பிரயாசப்படுவேன் அப்படின்ட்டு இவர் என்ன செய்யறாரு, இதுக்கு எதிராய் அவர் என்ன செய்யறார், நிறைய இடத்துல அவர் செயல்படுறாரு. இவர் இதுக்கு எதிராய் செயல்படுகிறத பார்த்த உடனே அந்த போயின மக்கள் என்ன பண்றாங்க, நிறைய நேரம் இவருடைய வீட்டில் வந்து இவருடைய சாப்பாடு, இவருடைய தண்ணி, இவருடைய பணம், இவர்கிட்ட இருக்கிற மருந்துகள் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவாங்களாம், திருடிட்டு ஓடி போயிடுவாங்களாம். இவர் கையில ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு நிறைய நேரம் என்ன செஞ்சிருவாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. இப்படிப்பட்ட வறட்சியான சூழ்நிலைகளையும் தேவன் அவரை நினைத்து நடத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, ஆப்பிரிக்கா ஜனங்களுக்குள்ள ஒரு தலைவன் வந்து இவரை வந்து சந்திக்கிறாரு. அதாவது ஆப்பிரிக்காவில் உள்ள அந்த ஜனங்களுடைய தலைவன், அந்த தலைவனும் என்ன செஞ்சுட்டாரு, ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டாரு, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டாரு. இப்போ இந்த மனுஷன் வந்து என்ன செய்யறாரு, லிவிங்ஸ்டனை வந்து பார்த்து லிவிங்ஸ்டன்ட்ட ஒரு வார்த்தை சொன்னாராம். என்ன வார்த்தை தெரியுமா? ஐயா, உங்க தேசம் எதுக்கு இதுக்கு முன்பாக ஒரு மிஷினரியை எங்க தேசத்துக்கு அனுப்பல? எதுக்கு ஒரு மிஷினரி எங்க கிராமத்துக்கு அனுப்பல? எனக்கு தெரிஞ்சிருந்த சுவிசேஷம் என் மூப்பருக்கு தெரிஞ்சிருந்தா, எனக்கு முன்னோடிகளுக்கு தெரிஞ்சிருந்தா, என் தாத்தா பாட்டிக்கெல்லாம் தெரிஞ்சிருந்துன்னா அவங்க நரகத்துக்கு போயிருக்க மாட்டாங்களே, அவங்களும் ஏசுப்பாவை ஏற்றுக்கொண்டு அவங்களும் நித்திய ராஜ்யத்திற்குள்ள போயிருப்பாங்களேன்னுட்டு ஏக்கத்தோடு சொன்ன சத்தம் இவரை சும்மா இருக்க விடலையா. இவர் நினைச்சாரா, நான் இன்னும் என்ன செய்யணும், ஆப்பிரிக்கா தேசத்திற்குள்ள நடந்து போகணும், இன்னும் பார்க்காத ஜனங்களை நான் பார்க்கணும், இன்னும் எந்தெந்த ஜனங்கள்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள எல்லாம் போய் நான் சந்திக்கணும், இயேசுவின் அன்பை நான் சொல்லணும் அப்படின்னு என்ன செஞ்சாரு, இந்த வார்த்தை அவரை இன்னும் ஊக்குவிச்சுச்சான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை போலதான் நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்களும் ஏசுப்பாவை அரைஞ்சிட்டாங்கன்னா நம்மளை பார்த்து என்ன கேட்பாங்க, ஒரு வருஷம் முன்னாடி வந்து சொல்லியிருக்கலாம்ல, என் தாத்தா இறக்குறதுக்கு முன்னாடி ஏசுப்பா அரைஞ்சிருப்பாங்களே அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் விலையேற பெற்ற நாட்கள். அந்த ஒவ்வொரு நாட்களையும் நம்ம என்ன செய்யணும், பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். யாரை பார்த்தாலும் இயேசு நல்லவர், அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார், அவர் உங்கள் கடனை மாற்றுவார். அந்த சுவிசேஷத்தை என்ன சொல்லணும், அவங்கள பார்த்து சொல்லணும், உங்களுக்காக நீங்கள் நல்லா இருக்கணும்னுட்டு ஒருத்தர் இந்த பூமிக்கு நம்மளை தேடி வந்தார். அந்த சுவிசேஷத்தை சொல்கிறது நம்ம தலை மேலே விழுந்த கடமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம இந்த மிஷினரிகளை பற்றிலாம் நம்ம பார்க்குறோம், அப்போது நானும் எல்லாம் விட்டுட்டு போகணுமா, நானும் ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போகணுமா, நானும் வேலை செய்யக்கூடாதா, நானும் படிக்கக்கூடாதா, நானும் எல்லாமே விட்டுட்டு அவருக்காக போகணுமான்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அது தப்பு, அது தப்பு. சரி, இந்த காலத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறோம். சிலவங்க வந்து ஸ்கூலில் வேலை பார்ப்பாங்க, சிலவங்க ஆஃபீஸில் வேலை பார்ப்பாங்க, ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க இருக்கிறாங்க, ஆயில் ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்க இருக்கிறாங்க. ஒரு டேவிட் லிவிங்ஸ்டன் எல்லா இடத்துக்கும் போக முடியுமா? இல்லை. இப்போ நம்மளுக்கு தந்த தாயார் இருக்காங்க, அவங்க எல்லா இடத்துக்கும் போக முடியுமா? ஐடி கம்பெனியில் போக முடியுமா? இல்லை ஆயில் ஃபீல்டுக்கு வர முடியுமா? ஷட் டவுனில் வந்து வேலை செய்ய முடியுமா? முடியாது. நம்ம தான் போகிறோம். அப்போ நம்ம எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்துக்கு நம்ம தான் என்னது, ஒரு மிஷினரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஆயில் ஃபீல்டுக்கு போகிறோமா, அந்த ஆயில் ஃபீல்டுன்னா நம்ம யாரு, ஒரு மிஷினரி. ஒரு டீச்சராக வேலை பார்க்குறோமா, அந்த ஸ்கூலில் நம்ம யாரு, ஒரு மிஷினரி. ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறோமா, நம்ம யாரு,
ஒரு மிஷனரி. ஒரு பிஸ்னஸ் பண்றோமா, நம்ம பிஸ்னஸ் பண்றோம்னா நம்ம தான் யாரு அங்க ஒரு மிஷனரி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நம்ம எந்த பகுதியில் இருந்தாலும் நம்ம நினைக்கணும், என் கையில் தேவன் ஒரு பொறுப்பை தந்திருக்கிறார், என் கையில் தேவன் ஒரு ஊழியத்தை தந்திருக்கிறார். என் தேவன் என்ன நம்பி இந்த பூமியில் ஒரு சின்னதாக ஒரு சமையல் வேலை தான் இருக்கட்டும், இல்லை ஒரு டிரைவர் வேலை தான் இருக்கட்டும், நம்ம எத்தனையோ பேரோ ஒவ்வொரு நாள் பார்க்குறோம். ஆமாவா இல்லையா? அவங்களுக்கு இருக்க பாக்கியம் வேற யாருக்கும் கிடையாது. எத்தனையோ ஜனங்களை ஒவ்வொரு நாளும் பார்க்குறோம். ஒவ்வொரு நாளும் நான் ஒரு மிஷனரின்னு நம்ம மறக்காம நம்ம செயல்பட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தேசம் இயேசுவை அறிந்து கொள்ளும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மிஷனரிகள் தனக்காக வாழல, அவங்க தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக அவங்க தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணாங்க. அப்போ நம்ம இருக்கிற இடத்துல நம்ம எப்படி தியாகம் பண்றோம், எந்த அளவுக்கு தேவ சாயலை வெளிப்படுத்துறோமோ அந்த இடத்துல நம்ம ஒரு மிஷனரியாய் ஆத்தும அறுவடையை செய்ய முடியும். ஹalleluya. ஒரே ஒரு வாழ்வு, ஒரே ஒரு வாழ்வு இயேசுவுக்காக. ஹalleluya. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ஆப்பிரிக்காவில் உள்ள கிளைமேட், அங்கே உள்ள வெயில் அதிகமாக இருக்குது, சாப்பாடு சரியா இல்லை, அது இல்லாமல் அங்கே அதிகமாக விஷ காய்ச்சல் அடிக்கடி என்ன செஞ்சுட்டு இருக்கோம், பரவிட்டே இருக்கும். அதனால இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டேவிட் லிவிங்ஸ்டன் அவருடைய மனைவியும் 2 பிள்ளைங்களையும் என்ன செஞ்சிருந்தாரு, இங்கிலாந்துக்கு அனுப்பியிருந்தாரு. இங்கிலாந்துக்கு அனுப்பிட்டு இவர் மட்டும் ஆப்பிரிக்காவில் இருந்து என்ன செய்கிறார், தொடர்ந்து ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கிறாரு. இப்போ இவருக்கு என்ன ஆசை அப்படின்னா, நான் இந்த ஒரு இடத்துல இருந்து ஊழியம் செய்யக்கூடாது, ஆப்பிரிக்காவில் இன்னும் பார்க்காத இடங்களுக்கு போகணும், மைய ஆப்பிரிக்காவில் போய் ஊழியம் செய்யணும், வட ஆப்பிரிக்காவுக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை கொண்டு போகணும் அப்படின்னு இவர் என்ன செய்கிறார், விடாம முயற்சி எடுத்துகிட்டே இருக்கிறாரு. இப்போ ஒரு நாள் அவர் அப்படியே பிரயாணப்பட்டு சுவிசேஷத்தை சொல்லும் படியாக போகிற நேரத்தில் என்ன ஆகுது, ஒரு காண்டா மிருகம் வருது. அது காடு, அப்படி தானே? காடுனா நம்ம தெருவில் நாய் போகிற மாதிரி எல்லா மிருகமும் அங்கேயும் அப்படி ஹாயாக நடந்துட்டு இருக்கோம். ஏன்னா அது யாருடைய இடம், அதோடைய இடம். இப்போ இவர் போயிட்டே இருக்கும் போச்சில் ஒரு காண்டா மிருகம் என்ன பண்ணுது, இவர் நடந்து போயிட்டே இருக்கும் போச்சில் அங்கேருந்து வேகமாக இவரை முட்டும்படியாக ஓடி வந்துச்சான். இப்போ அது முட்டுச்சுன்னா என்ன ஆகும், அப்படியே ஏரோப்ளைனில் போக வேண்டாம், அப்படியே நம்ம அப்படியே பறந்துடலாம் மேலே வரைக்கும், அப்படியே தூக்கி தள்ளிடும்ல. ஸோ இப்போ அது அங்கேருந்து வேகமாக ஓடி வந்து அந்த ஸ்பீடில் ஓடி வந்துச்சான். கிட்ட டேவிட் லிவிங்ஸ்டன் பக்கத்தில் வந்த உடனே அப்படியே அமைதியாக ஒரு பூனை போல நின்றுச்சான். ஹalleluya, ஹalleluya. இது கேட்கும் போச்சில் நான் என்ன தெரியுமா நினச்சேன், இது ஒருவேளை டேவிட் லிவிங்ஸ்டன் காட்டுக்குள்ள நடந்த ஒரு சம்பவம். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில இதை போலதான் பிசாசு அங்கிருந்து ஓடி வருவான், ஒரு முட்டு முட்டி நம்மளை தூக்கி தள்ளிடலாம் வருவான். கிட்ட வந்தா அவ யார்தான், சிங்கம் இல்லை, காண்டாமிருகம் இல்லை, ஒரு பூனையை போல பதுங்கி ஓடி போயிடுவான். ஹalleluya, ஹalleluya. ஏன்னா தேவன் நம்மளோடு இருக்கிறார், அவருடைய பாதுகாப்பு நம்மளுக்கு தெரியாம நம்மளை சுத்தி இருக்குது. ஹalleluya. இதே போல ஒரு நாள் கடந்து போயிட்டே இருந்தாராம். தூரத்துல இருந்து ஒரு ஆப்பிரிக்கன் ஒரு மனுஷன் என்ன பண்றான், ஒரு 10 அடி தூரத்துல இருந்து ஒரு ஈட்டியை எடுத்து அப்படியே வீசினானா, இவரை எப்படியாவது கொன்னுறணும் அப்படின்னு வீசும் போச்சுல அந்த ஈட்டி அப்படியே நேரா இவருக்கு நேராய் வந்து அப்படியே இந்த கழுத்து பகுதியோடு அப்படியே என்ன செஞ்சுட்டான், போய் இவருக்கு பின்னாடி இந்த மரத்துல போய் அப்படி போய் தென்னிட்டு போய் நின்றுச்சான். ஹalleluya, ஹalleluya. பிசாசுக்கு அம்பு என்னெல்லாம் ஏவணுமோ எல்லாம் ஏவி பார்ப்பான், எத்தனை ஈட்டியை தூக்கி போடணுமோ போடுவான். அது மேலே போவோம், கீழே போவோம், சைடில் போவோம், நம்ம மேலே படாது. ஹalleluya, ஹalleluya. அப்படியே கண்களை மூடி அப்பாவை பார்த்து சொல்லலாமா, நீங்க எனக்கு தர்ற பாதுகாப்பு என் கண்ணுக்கு தெரியலப்பா, ஆனா நீர் என்னை பாதுகாத்து கொண்டு வருகிற விதம் எவ்வளோ ஆச்சரியமானது, எவ்வளோ ஆச்சரியமானது. பிசாசு எனக்கு விரோதமாய் வெள்ளம் போல எழும்பி வந்தான்ப்பா. எத்தனை மாந்திரிக வல்லமைகள், எத்தனை யாகத்தின் வல்லமைகள் எனக்கு விரோதமாய் எழும்புச்சு, ஆனா ஒண்ணு என்ன சேதப்படுத்தாதபடி
விடாதபடிக்கு நீரனை பாதுகாத்தீரே, நீரனை பாதுகாத்தீரே. உமக்கு நன்றின்னு சொல்லலாமா? உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தின் வலிமை நித்தம் பார்க்கிறேன். அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தின் வலிமை நித்தம் பார்க்கிறேன். தாய் பறவை சட்டை கொண்டு மூடியே கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறீர். தாய் பறவை சட்டை கொண்டு மூடியே கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறீர். நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பாதுகாப்பு வித்தியாசமானது. அவர் தன்னுடைய பிள்ளைங்க மேல ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாரு அப்படின்னா, அவர் பிள்ளைங்க மேல ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாருன்னா, நம்மளுடைய தலையில இருக்கிற ஒரு முடிய கூட பிசாசு என்ன செய்ய முடியாது, விழ வைக்க முடியாது. ஹல்லேலூயா. அவர் அவ்வளோ நல்லவராக இருக்கிறார். இப்போ இவருக்கு என்ன ஆசை அப்படின்னா, நான் இந்த கீழே தென் ஆப்பிரிக்காலேருந்து மேல் பக்கமாக நடந்து போகணும். அப்போ தென் ஆப்பிரிக்காலேருந்து அந்த சென்ட்ரல் ஆப்பிரிக்காவுக்கு போகணும், நடுப்பகுதிக்கு போகணும் அப்படின்னா இவருக்கு முன்னாடி நின்னது ஒரு பெரிய சவால். அதாவது ஒரு பெரிய வனாந்தரத்தை அவர் கடந்து போக வேண்டிய சூழ்நிலை. இந்த வனாந்தரத்தை யாருமே கடக்கலை அப்படின்னு இவருக்கு அதுக்கு செய்தி வருது. அதனால நீங்க போகாதீங்க, அது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொன்ன பிறகும் இவருடைய கால்கள் நிக்கல. தீர்மானம் எடுத்துட்டாரு, நான் என்ன செய்வேன், அந்த இடத்துக்கு நான் கடந்து போவேன் அப்படின்ட்டு இவர் என்ன செய்யறாரு, தன்னுடைய பிரயாணத்தை எடுக்கிறாரு. 300 மைல் என்ன செய்யறாரு, அந்த வனாந்திரத்துல நடந்து போயிட்டே இருக்கிறாரு. ஸோ அந்த வனாந்திரத்துல நடந்து போயிட்டே இருக்கிற நேரத்துல அநேக நேரம் இவருக்கு தண்ணி இல்லாம இவர் என்ன செய்யறாரு, தண்ணிக்காக துடிக்கிறார். தண்ணியே இல்லாம ஒரு வறட்சியான ஒரு பாதையில இவர் நடந்து போயிட்டே இருக்கிறார். இப்படி போயிட்டே இருக்கிற நேரத்துல ஒரு நாள் அவருக்கு தண்ணியே இல்லாம அவர் மயங்கி போயிட்டாராம். அப்போ அந்த நேரமா ஒரு மனுஷன் தண்ணி கொடுக்கறதுக்கு இல்லாம தீக்கோழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தீக்கோழி, அந்த தீக்கோழியோடைய முட்டையில இருக்கிற தண்ணி என்ன செஞ்சாராம், இவருக்கு குடிக்க கொடுத்தாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஒவ்வொரு நேரமும் தூதர்களை அனுப்பி 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 அவருடைய ஜீவனை தேவன் என்ன செஞ்சார், தன்னுடைய கரத்துல ஏந்தி அவரை கொண்டு செய்ய வேண்டிய திட்டத்தை தேவன் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. அப்படியே அவர் கடந்து போய் அவர் நகாமி அப்படின்னு சொல்ற ஒரு இடத்தை என்ன செய்யறாரு, கண்டுபிடிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் அந்த இடத்தை கண்டுபிடிச்சது யாரு, டேவிட் லிவிங்ஸ்டன். அது இல்லாமல் ஆப்பிரிக்கா தேசத்தில் இருக்கிற நிறைய ஃபால்ஸ், விக்டோரியா ஃபால்ஸ் சொல்லுவாங்க, அதாவது நீர்வீழ்ச்சி, விக்டோரியா நீர்வீழ்ச்சி இதெல்லாம் கண்டுபிடிச்சது யாரு, டேவிட் லிவிங்ஸ்டன். இது மூலமாக இவருடைய பேர் என்ன செய்து ரொம்ப பிரஸ்தாபப்பட ஆரம்பிக்குது. இங்கிலாந்துலேருந்து என்ன செய்கிறாங்க, இவரை அழைக்கிறாங்க, இவரை கூப்பிட்டு இவருக்கு தங்க மெடல் கொடுத்து என்ன செய்கிறாங்க, இவரை வாழ்த்துறாங்க, இவரை கௌரவப்படுத்துகிறாங்க. ஏன்னா ஆப்பிரிக்கா தேசத்துல பார்க்காத இடங்கள், ஆப்பிரிக்கா தேசத்துல யாருமே இன்னும் போகாத இடங்கள் எல்லாம் இவர் கண்டுபிடிக்க இவர் என்ன செய்த அந்த இங்கிலாந்து தேசம் கனப்படுத்தின உடனே இப்போ இவர் என்ன செய்யறாரு, அந்த இங்கிலாந்து தேசத்துல இருந்து அரசு ஊழியராட்டு இவர் என்ன செய்யறாரு, அங்க உள்ள அரசு பிரதிநிதியா இவர் என்ன பண்றாரு, இப்போ எங்க வராரு, ஆப்பிரிக்காவுக்கு வராரு. இப்போ ஆப்பிரிக்கால இவர் வரும்போதுல இவருடைய மனைவியும் என்ன பண்றாங்க, இவங்க கூட சேர்ந்து ஆப்பிரிக்கா தேசத்துல ஊழியம் செய்யும்படியாக வராங்க. இந்த இடத்துல ஊழியம் செய்கிறதுக்கு இவர் கூட வர்ற ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்கன்னா, கொஞ்ச நாள் இவர் கூட
ஊழியம் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் விஷ காய்ச்சல் வந்து என்ன செஞ்சிருந்தாங்க, மரிச்சு போயிருந்தாங்க. அதே மாதிரி அவங்களுடைய மனைவியும் என்ன செய்கிறாங்க, விஷ காய்ச்சல்னால பாதிக்கப்பட்டு ஆப்பிரிக்கா தேசத்தில் என்ன செஞ்சிருந்தாங்க, மறிச்சு போயிருந்தாங்க. இது இவருக்கு ரொம்ப ஒரு பெரிய பாதிப்பாக இருந்துச்சு. ஆனாலும் தேவனுக்காக எல்லாமே நான் சகிக்க ஆயத்தும், தேவனுடைய மகிமைக்காக, அவருடைய ராஜ்யம் கட்டப்படும்படியாக, அவருடைய நாம மகிமைக்காக கோதுமை மணிகளாய் நான் விதைக்கப்படுறத நான் ஒரு பாக்கியமாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி தன்னை அவர் பலப்படுத்திக்கிட்டாரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு அங்கேயும் இங்கேயுமா கிராமமாக நடந்து தேவனுடைய சுவிசேஷ சொல்லிட்டே இருக்கிறாரு. அவர் அதிகமா நடக்கிறதுனால அவருடைய கால்கள்ல நிறைய பொக்களங்கள் வருமா, அது இல்லாம அவருடைய சரீரங்கள்ல நிறைய காயங்கள் உண்டு அப்படின்னு சொல்லாங்க. ஏன்னா இவர் வந்து அந்த இடத்துல ஜனங்கள் ஒரு விஷயத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. என்னது? விஷ காய்ச்சல் இருக்குது. இன்னொன்னு தீராத ஒரு புண்ணு, அடிமை வியாபாரிகள் இருக்கிறாங்க, அப்படிதானே? இப்போ சில ஜனங்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, டேவிட் லிவிங்ஸ்டன் யாரு, இவங்களை அடிமையா கொண்டுட்டு போகிறதுக்கு அடிமை வியாபாரி அப்படின்னு நினச்சிட்டு டேவிட் லிவிங்ஸ்டனை நிறைய நேரம் என்ன செய்வாங்களாம், அந்த கிராமமே நிறைஞ்சு என்ன செய்வாங்களாம், தாக்க வந்துடுவாங்களாம். அப்படி நிறைய நேரம் தாக்கப்படுற நேரத்தில் கூட தேவன் அவரை நிறைய இடத்துல மரணத்துக்கு நேராய், மரணத்துக்கு ஏதுவாக அவர் அடிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் கூட தேவன் அவருக்கு கிருபையாய் ஜீவனை கொடுத்து ஓட வைத்தாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் டேவிட் லிவிங்ஸ்டன் அழகா சொல்லுவாரா, அடிமை வியாபாரி ஆப்பிரிக்கால நுழைய முடியும் அப்படின்னா மிஷனரிஸும் ஆப்பிரிக்கால என்ன செய்யலாம், அவங்களும் ஊடுருவி வர முடியாதா அப்படின்னு கேட்டாராம். ஹல்லேலூயா. அவருடைய அது அவருடைய என்ன சொல்ல, வாழ்க்கை ஃபுல்லா மற்ற ஜனங்களை பார்த்து இந்த ஒரு அரைக்குறல் அவர் சொல்லிட்டே இருந்தாராம். ஒரு வியாபாரி, அடிமைத்தன வியாபாரிகள் நம்ம ஆப்பிரிக்கால வர முடியும் அப்படின்னா எதுக்கு மிஷனரிகள்ஸ் இங்க வர முடியாது? மிஷனரிகள் வரதை யாரு தடை செய்ய முடியும்? ஹல்லேலூயா. அந்த ஒரு பாரத்தை என்ன செஞ்சாரு, தேசங்களுக்கு அவர் கொடுக்க ஆரம்பிச்சாரு. ஹல்லேலூயா. இப்போ இவர் என்ன பண்றாரு, இன்னும் அந்த ஊழியத்தை செஞ்சுட்டே இருக்கிறார். தனி மனுஷனா அந்த இடத்துல தேவனுடைய ஊழியத்தை செஞ்சுட்டே இருக்கிறாரு. தேவனுடைய ஊழியத்தை ஒவ்வொரு கிராமமா செஞ்சுட்டே இருக்கிறாரு. நிறைய ஜனங்கள் தேவனுடைய அன்புக்குள்ள வாராங்க. இப்படிப்பட்ட ஒரு அன்பை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு ஜனங்களுடைய வாழ்க்கை தரம் மாற ஆரம்பிக்குது. சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. கூட்டமாய் ஜனங்கள் ரட்சிக்கப்பட ஆரம்பிக்காங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இவர் இந்த மாதிரி ஊழியம் செய்ய இவருடைய சரீரம் அதிக நேரம் பலவீனப்படுது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, தன்னுடைய அந்த ஆப்பிரிக்கா தேசத்துல அவர் வாழ்ந்த நாட்கள்ல 31 நேரம் அந்த விஷ காய்ச்சல்னால அவருடைய சரீரம் பாதிக்கப்பட்டிருந்துச்சான். ஒரு நேரம் 2 நேரம் இல்லை, எத்தனை நேரம்? 31 நேரம் அந்த சரீரம் அந்த விஷ காய்ச்சல்னால பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா, சில நேரம் அந்த காய்ச்சல் அவருடைய சரீரத்தை பாதிக்கப்பட வைக்கும் போச்சுல தன்னுடைய சுய நிலத்தையே அவர் இழந்து போயிருக்காராம். மறதி வந்திருக்குதான். சிலவங்களை பார்த்தா உங்க பேர் என்னதுன்னு தெரியாது, நீங்க யாரு அப்படின்னு கேட்குற அளவுக்கு அந்த விஷ காய்ச்சலுடைய சரீரத்தை என்ன செஞ்சிருக்குது, தாக்கி இருக்குது. ஆனா அந்த சூழ்நிலையில கூட தேவன் அவருக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, பலனா இருந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நேரம் கொரோனாக்கு நம்மளால பதில் சொல்ல முடியல. 31 நேரம் விஷ காய்ச்சல் அழிக்கலாம் பார்த்துச்சு, ஆனா அழிக்க முடியல. ஏன்னா தேவன் அவர் மேல ஒரு திட்டத்தை வச்சிருந்தார். ஹல்லேலூயா. இப்போ இவருக்கு ஆசை என்னன்னா, ஆப்பிரிக்கால நிறைய இடங்களுக்கு போகணும். அப்போ கடைசியா ஒரு இடத்துக்கு போய் அங்க போய் ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்னு இவர் கடந்து போறார். தன்னுடைய நண்பர்கள்ட்டெல்லாம் சொல்லிட்டு இவர் கடந்து போறாரு. இவர் கடந்து போய் இவர் மறுபடி வரவே இல்லை, திரும்பவே இல்லை. இப்போ இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும், இவங்களுடைய விசுவாசிகள் எல்லாத்துக்கும் கலக்கம் வந்துட்டு இவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலே அப்படின்னு இவங்கெல்லாம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவர் உள்ள போயிருக்கிறாரு, எந்த தகவலும் இல்லை. அப்போ இவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா எதுவுமே தெரியாத சூழ்நிலையில் இப்போ இவங்க யார் மூலமாக வந்திருக்கிறாங்க, இங்கிலாந்து தேசம் மூலமாக என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஆப்பிரிக்காவுக்கு
வந்திருக்காங்க. அப்போ இங்கிலாந்து தேசத்தின் மூலமா உள்ள வந்திருக்கிறதுனால இவர் இங்க இருக்கிற தகவல் எல்லாம் யாருக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு? இங்கிலாந்து தேசத்துக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ இங்க இந்த தகவலே இல்லாம இருக்கிற நேரத்துல நியூயார்க்ல உள்ள ஒரு பத்திரிகையாளர் என்ன செய்கிறாரு, நான் போய் தேட போகிறேன், டேவிட் லிவிங்ஸ்டனுக்கு என்ன ஆச்சுன்னு நான் அங்கே போய் அவரை தேட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாத்திகனாக இருந்த ஒரு மனுஷன் என்ன செய்கிறாரு, நியூயார்க்லேருந்து கிளம்பி வராரு டேவிட் லிவிங்ஸ்டனை தேடும்படியாக. இங்கே வந்து அவரை தேடும் போச்சில் டேவிட் லிவிங்ஸ்டன் என்ன செஞ்சிட்டாங்க, இவர் வந்து டேவிட் லிவிங்ஸ்டனை கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ கொஞ்ச நாள் இவர் கண்டுபிடிச்ச பிறகு அவர் வந்து ரொம்ப பலவீனமாக இருக்கிறத பார்த்து இவர் கொண்டுட்டு வந்த ஆகாரங்கள் மருந்துகள் எல்லாமே கொடுத்து அவர் என்ன செய்கிறாரு, பராமரிக்கிறாரு. அந்த சூழ்நிலையில் அவர் ஆப்பிரிக்காவில் வாழ்கிற சூழ்நிலையை பார்த்து இவருடைய அர்ப்பணிப்பை பார்த்து இவருடைய தியாகத்தை பார்த்து ஒரு நாத்திகனாக இருந்த மனுஷன் இயேசுதான் என்னுடைய சொந்த இரட்சகர்னு ஏற்றுக்கொண்டாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தியாகம் நிறைஞ்ச வாழ்க்கை, ஒரு அர்ப்பணிப்பு நிறைஞ்ச வாழ்க்கை ஒரு மனுஷனை கல்வாரி அன்பை பார்க்க வச்சிச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுயத்துக்காக வாழாம தேவனுக்காக வாழுகிற அந்த வாழ்க்கை கடினமான இருதயத்தை கூட என்ன செஞ்சிச்சு, நொறுக்குச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வியாபாரிகளால், அடிமைத்தன வியாபாரிகளால் இவருக்கு வர சேலரி என்ன செஞ்சிட்டாங்க, கட் பண்ணிட்டாங்களாம். இங்கிலாந்து தேசத்துலேருந்து இவருக்கு வர இருக்கிற சேலரி எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. அப்போ இவரால் இங்கே ஊழியம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இவர் மறுபடியும் இங்கிலாந்துக்கு போனாரா. ஆனால் இங்கிலாந்துக்கு போன உடனே தேவன் ஒரு வழி அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் நிறைய நண்பர்களை எழுப்பி கொடுத்தாங்களாம். அவங்க இவரை தாங்க ஆரம்பிச்சாராம். இவர் மறுபடியும் வந்து ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சாரா. ஹல்லேலூயா. அரசாங்கமே வழியை அடைச்சாலும் தேவராஜ்யம் வழியை அடைக்காது. ஹல்லேலூயா. பூமிக்குரிய ராஜ்யம் வழியை அடைக்கும், ஆனா பரலோகத்துல இருந்து வருகிற திறக்கிற வழிகள் ஒரு நாளும் அடைக்கப்படாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கையில ஏதாவது ஒன்று அடைச்சிருக்குதுன்னா, ஏதோ ஒரு ஆசீர்வாதம் தடைப்பட்டு இருக்குதுன்னா, இந்த உலக கைகள் அதை அடைச்சாலும் பரலோக கை என்ன செய்யும், ஒரு நாளும் வழி அடைக்காது. ஹல்லேலூயா. ஒரு வழி அடைச்சிச்சுன்னா 10 வழியை திறந்து தருவார். ஒரு இடத்துல இருந்து வர சேலரி இப்போ எத்தனையோ இருதயங்கள் என்ன செய்யுது, அதே பணத்தை எழுப்பி கொடுக்குறாங்க. பணம் மட்டும் இல்லை, ஜெபிக்கிற இருதயம், ஜெபத்தினால தாங்குற இருதயமும் எழும்புது. ஹல்லேலூயா. இப்போ இவர் திரும்ப ஆப்பிரிக்காவுக்கு வராரு, ஊழியம் செய்கிறாரு. அதுக்கு பிறகு 60வது வயசு இவருக்கு ஆகுது. 60வது வயசுல 1873 ஆண்டு மே 1 இவருடைய விசுவாசிகள், இவர் கூட க்ளோஸாக இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இவர் இருந்த அந்த குடிசைக்கு வராங்க. இவரை தேடி இவரை பார்க்கும்படியாக வராங்க. இவரை பார்க்க வரும்போச்சில் அவர் எப்படி தெரியுமா இருந்தாராம், முட்டங்கால்ல நின்னாராம். முட்டங்கால், அவருடைய கட்டிலில் முட்டங்கால் போட்டுட்டு அவருக்கு முன்னாடி ஒரு தல்வானி இருக்குது. தல்வானியில் இப்படி கையை வச்சு தன்னுடைய ஃபேஸ், தன்னுடைய கை பலத்தில் அந்த தல்வானிக்கு மேலே வச்சு முட்டி போட்டு அவர் ஜெபித்துட்டு இருந்தார். அப்போது இவங்கெல்லாம் நினைக்கிறாங்க, ஐயா இன்னும் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு கிட்ட வந்து பார்த்தா அவர் இறந்திருந்தாராம். முழங்கால்லையே ஆப்பிரிக்காக ஜெபித்து ஜெபித்து, ஆப்பிரிக்கா தேசத்துக்காக ஜெபித்து ஜெபித்து தன்னுடைய ஜீவனை தேவனுடைய கரத்தில் கொடுத்த மனுஷன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழங்கால்லையே தேவனுடைய சமூகத்துக்கு கடந்து போன மனுஷன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஜனங்கள் அவருடைய இருதயத்தை அந்த ஆப்பிரிக்கா தேசத்தின் மையத்தில் அடக்கம் பண்ணாங்களாம். அவருடைய இருதயத்தை என்ன செஞ்சாங்க, ஆப்பிரிக்கா தேசத்துடைய மையமான இடத்துல அவருடைய இருதயத்தை அவங்க அடக்கம் பண்ணாங்க. அங்கிருந்து 900 மைல் அவருடைய சரீரத்தை நிறைய ப்ரிசர்வேட்டிவால் அதை பதப்படுத்தி அந்த சரீரத்தை என்ன செஞ்சுருக்காங்க, கடல் கரை வர கொண்டுட்டு வந்திருக்காங்க. அங்கிருந்து அந்த சரீரம் இங்கிலாந்து தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டுச்சான். அந்த இங்கிலாந்து தேசத்தில் அந்த சரீரத்தை பார்த்து இது டேவிட் லிவிங்ஸ்டனுடைய சரீரம்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க,
சிங்க தழும்புனால என்ன செஞ்சாங்களாம், கண்டுபிடிச்சாங்களாம். எவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவங்க, எவ்வளோ பேர் புகழோடு இருக்கிற ஜனங்களை அடக்கம் பண்ணுகிற ஒரு இடத்துல, அதாவது வெஸ்ட் மினிஸ்டர் அபே அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துல தேச கௌரவத்தோடு கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாய் அவருடைய சரீரத்தை அடக்கம் பண்ணாங்களாம். ஹல்லேலூயா. தேவனை கனப்படுத்துகிற ஒவ்வொருத்தரையும் அவர் என்ன செய்கிறாரு, கனப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அப்படியே இருக்கிற இடத்துல எழும்பி நின்று அவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கலாமா? அவரை சுமக்கிற பாத்திரங்களுக்கு அவர் எவ்வளோ பெரிய கனத்தை கொடுக்கிறார் பார்த்தீங்களா? சாதாரண ஒரு மனுஷனா வாழ்ந்து போயிருந்தா இன்னைக்கு நம்ம அவரை பத்தி யோசிச்சிருப்போமா? இல்லை. அவருக்காக தியாகம் பண்ணதுனால, அவருக்காக என்னுடைய ஒரே ஒரு வாழ்வு இயேசுவுக்காக நீ அர்ப்பணிச்சதுனால இன்னைக்கும் அந்த ஆப்பிரிக்கான்னு சொன்னாலே டேவிட் லிவிங்ஸ்டன் சொல்ற அளவுக்கு இந்த உலகமே அவரை நினைக்குதுன்னா, தேவன் எந்த அளவுக்கு அவருடைய தியாகத்தை கனப்படுத்தி வச்சிருக்கிறாரு. இயேசுபாட்ட சொல்லலாமா? ஏதாவது உமக்காக செய்யணும்பா, ஏதாவது உமக்காக செய்யணும்பா, இந்த பூமியில உமக்காக சாதிக்கணும் தகப்பனே சொல்லலாமா? என்னுடைய ஒரே ஒரு வாழ்வு உமக்காக, என்னுடைய ஒரே ஒரு வாழ்வு உமக்காக. இயேசுப்பாவை பார்த்து சொல்லுங்க, எனக்காக வாழாம நான் உமக்காக வாழணும் அப்பா. எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட, எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட, எனக்காக வாழாம உமக்காக வாழ்ந்திட உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. குயவனே உம் கையில் களிமண்ணா அப்பா, என்னை உடைத்து உருவாக்குங்க அப்பா சொல்லலாமா? குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தம் அல்ல, என் சித்தம் அல்ல, உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. சொல்லுங்க, எல்லாமே உங்க சித்தம் பா. என் சித்தம் அல்ல, உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்து, என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன். எங்களை தருகிறோம்பா, கோதுமை மணியாய் எங்களுடைய ஆசைகள் எல்லாம் விதைக்கிறோம். நீரே மகிமைப்படணும் அப்பா, எங்க வாழ்க்கை மூலமாய் நீரே மகிமைப்படணும் ஐயா. உம்முடைய சித்தம் நடக்கணும், உம்முடைய சித்தம் வாழ்க்கையில நடக்கணும். உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை,
உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. தகப்பனே, கரத்தை அப்படியே இருதயத்துல வச்சு அப்பா பார்த்து சொல்லுங்க, அப்பா நான் இனி எனக்காக வாழக்கூடாதுப்பா. எந்த இடத்துல இருந்தாலும் உங்க ஏக்கம் என் ஏக்கமா மாறணும். யாரை பார்த்தாலும் உங்க கண்ணு எப்படி அவங்கள பார்க்குமோ அப்படி நான் பார்க்கணும்ப்பா. எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. நான் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல நான் ஒரு மிஷனரின்னு நான் மறந்துடக்கூடாதுப்பா. என் சுய கர்வத்துக்காக, என் சுய பேருக்காக, புகழுக்காக அப்பா நான் எந்த இடத்துலயும் நிக்க கூடாது. என்னையே அர்ப்பணிச்சு அந்த இடத்துல உங்க நாம மகிமைப்படுற விதத்துல ஒரு மிஷனரியாய் நான் பணி செய்கிற இடத்துல வாழ எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எல்லா மகிமமக்கே உண்டாகட்டும். தாழ்த்தி உங்க கரத்துல தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.